இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி. இந்த கற்பூரவள்ளி செடி நிறைய பேரோட இல்லங்கள்ல வாசல்லையே வளர்ப்பீங்க இல்லையா? மரபுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூரவள்ளி கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். ஓஹோ, சூப்பரா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு தாந்திரிக முறை. இது அதாவது முறைப்படி நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்மட்ல நம்ம கொடுக்குறோம். கற்பூரவள்ளி செடியோட பவுடர் ஃபார்மட்ல, அதாவது சித்தர் முறையில் நம்ம பண்ணது. அது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடின்னு நம்ம கொடுக்குறோம். அது ஒரே ஒரு பிஞ்ச் விளக்கேற்றும் போது ஒரு பிஞ்ச் போடும். ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, www.srishtioli.com. அதுல போனீங்கன்னா நம்மளோட சிருஷ்டி ஒளி சொந்தத்துல எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க உடனே ஆர்டர் பண்ணலாம். அதுக்குன்னு தனியா போன் நம்பர் எல்லாமே இருக்கறனால அதை உடனே மானிட்டர் பண்ணி உடனே நம்ம சிருஷ்டி ஒளியில அதனுடைய மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு செல்வ வளத்தை தரக்கூடிய அற்புதமான பதிவு அப்படின்னு. செல்வ வளம் மட்டும் இல்லக்கா, மன நிம்மதி, மன சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, அதுக்கப்புறம் எதிர்மறை விஷயங்கள் வீட்டுக்குள்ள வராது, வாஸ்து குறைய போகக்கூடியது, அது எல்லாத்தையும் நம்ம ஐஸ்வர்ய பொடின்ற ஒரு சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிட்டோம். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி. இந்த கற்பூரவள்ளி செடி நிறைய பேரோட இல்லங்கள்ல வாசல்லையே வளர்ப்பீங்க இல்லையா? கற்பூரவள்ளி செடி வளர்ப்பதன் பயன் என்ன, அதை நம்ம பயன்படுத்துறதால மூலிகையாகவும் பயன்படுத்தலாம், ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தலாம் இல்லையா? ஸோ அதை பயன்படுத்துறதால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கும் நம்ம இல்லத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். சாய் பாலாஜி அவர்கள் அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, கற்பூரவள்ளி செடியோட பயன்பாடு என்ன? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு செடி எடுத்தா கூட ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அந்த வீட்டுல கற்பூரவள்ளி செடி இருந்திருக்கு. அவங்க கிட்ட எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல, என்கிட்ட கேட்டு இவங்க கிட்ட சொல்லணும்னு வராங்க. சோ எல்லாத்துக்குமே காரணம் இல்லாம காரியம் இல்லை. ஏன்னா இன்னார் மூலயமா இந்த விஷயம் வெளிப்படணும், அதனால அந்த செடிகள் வந்து பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும்ன்றது விதி. ஸோ அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்தா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள், இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தத்தகிரியான வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பார்த்துருக்குறாங்கன்னும் பொழுது என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. கற்பூரவள்ளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா எல்லா வீட்லயும் குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைங்க சளி பிடிக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த இலைய வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு ஓமவள்ளி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. பறிச்சு தண்ணியில கொதிக்க வச்சு 4 இலை 2 இலை சாப்பிட சொல்லுவாங்க. அது கூட வெத்தலை வச்சு மிளகு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். சித்தர்கள் மரபுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூரவள்ளின்றது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு செடி. எப்படி வந்து துளசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சை இலை, அந்த மாதிரி நம்ம சொல்றோமோ இந்த கற்பூரவள்ளியும் அதே மாதிரி. ஏன்னா அது பேர்லயே உங்களுக்கு கற்பூர அப்படின்னு இருக்கும். கற்பூரம்ன்றது இறைவனுக்காக நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு பொருள். எந்த இதுல வந்து நறுமணமும் ஸ்பைசஸும் இருக்கோ அதுல வந்து லக்ஷ்மிக்கு உரிதான ஒரு பொருள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது, இந்த மாதிரி எந்த வாசனை தரக்கூடிய விஷயங்கள் வந்து லக்ஷ்மிக்குரிய, பட்டை, லவங்கம், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். சோ அதுல வந்து இந்த கற்பூரவள்ளி இலை வந்து அந்த செடியும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அம்சமானது. யார் ஒருத்தர் வீட்டுல கற்பூரவள்ளி செடி வைக்கிறாங்களோ அங்க லக்ஷ்மி தேவி நிரந்தரமா வாசம் செய்வாங்க. இதுல இன்னொரு சூட்சமம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அந்த கற்பூரவள்ளி செடியை வச்சுட்டு யார் ஒருத்தர் மனதார வேண்டி தண்ணீர் ஊத்திக்கிட்டு வராங்களோ அதை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். ஓஹோ, சூப்பரா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு தாந்திரிக முறை. இது அதாவது ஒரு செடி, அதாவது எந்த செடியா இருந்தாலும், அது பால் செடியா இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷம். அது வந்து பாத்தீங்கன்னா இதோட தன்மை, இதுல நம்ம தண்ணீர் ஊத்தும் பொழுது நம்ம வேண்டிக்கணும், இறைவா என்னோட நான் கடன் பட்டுட்டேன், இந்த கடன்ல இருந்து நான் முழுமையா வெளியே வரணும், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்,
லக்ஷ்மி தேவியே உன்னை நம்பி தான் இதுல தண்ணீர் ஊத்துறேன், தினமும் ஒரு சின்ன சொம்பு தண்ணி ஊத்தினாலும் போதும். ஸோ ஊத்த 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 உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்பூரவள்ளி செடி ஒரு வீட்டுல இருக்கிறதுனால வாஸ்து குறை வந்து சரியாயிடும். கண்டிப்பா சரியாயிடும் இந்த சென்ஸ் வாஸ்து ரீதியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி வந்து அதோட இலைகள் வந்து அழகா இப்படி ஒரு ஹார்ட் இது மாதிரி வரும், ஒரு ஹார்ட் ஷேப்ல லைட்டா வரும். ஸோ அந்த செடியோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து குறையில வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதே போல கற்பூரவள்ளி செடியோட இலையை எடுத்து அதுக்கு மேல தீபம் ஏத்தினாலோ இல்ல அந்த இலைய வந்து தூபமா நம்ம போட்டாலோ எப்பேற்பட்ட எதிர்மறையான விஷயங்களும் வீட்டு விட்டு வெளில ஓடிடும். சூப்பர். அந்த வாசனைக்கு எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸ், அதாவது அமானுஷம் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப நான் சொன்னது வந்து நெகட்டிவ் வைப்ஸுக்கு ஒரு இது இருக்கு, இந்த அமானுஷம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அமானுஷ்யமான ஒரு நமக்கு இனம் புரியாத ஒரு திகில் பயம் இந்த மாதிரி விஷயங்கள் போறதுக்கு அந்த இலை மேல விளக்கு வச்சு ஏத்தலாம். எப்படி வந்து வெற்றிலை அந்த கற்பூரவள்ளி இலையையும் அரச இலையும் வச்சு விளக்கு ஏத்தலாம், இல்ல கற்பூரவள்ளி செடி மேல இலை மேல வச்சு ஏத்தலாம். இல்லங்க அது காஞ்சி போச்சு, பிரிச்சு காஞ்சி போச்சுன்னா அதை தூள் பண்ணி கூட நம்ம தூபமா போட்டுடலாம், இது பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூரவள்ளி செடியை வந்து வீட்டுல நம்ம இது பண்றதுனால வீட்டுல இருக்கிற மொத்த பேருக்கும் சந்தோஷம் இருக்கும். வளர்க்கறதால மகிழ்ச்சி. ஆமா, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த புதினான்னு சொல்லுவாங்க, அந்த புதினா கீரையை வந்து கிள்ளிட்டு நம்ம வச்சுட்டோம்னா மறுபடியும் வளருமா, அதே மாதிரி கற்பூரவள்ளி கிள்ளி நீங்க வச்சீங்கன்னா மறுபடியும் வளரும். எந்த ஒரு செடி தான் அழிஞ்சாலும் மறுபடியும் வளரதோ ஏதோ ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி தான். ஸோ இந்த கற்பூரவள்ளியும் நீங்க ஒண்ணு வச்சுக்கினா அது சாந்தி கீழே விழுந்துருச்சு மண்ணில் பட்டு மறுபடியும் வளரும், அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதே போல எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் நமக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சின்றது குறையாத மகிழ்ச்சின்றது நிரந்தரமா நமக்கு எப்பயுமே அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கற்பூரவள்ளி செடி. ஸோ இந்த கற்பூரவள்ளி செடி வைக்கிறதுனால 6 விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து ஜென்ரல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுல நீராவி போட்டு ஆவி பிடிக்கிறதுக்கோ இல்ல அதுக்கு சளி போறதுக்கோ இருமல் போறதுக்கோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நெய்வேதி வைக்கிறோம் இல்லையா, அதை பிளேட்ல கற்பூரவள்ளி இலைய வச்சு அதுல வந்து கற்கண்டோ இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் கூட நெய்வேத்தியமா வைக்கலாம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இது லக்ஷ்மி தேவி அம்சமா கருதப்படுறதுனால நம்மள அறியாமலே நம்ம வீட்டுல அது ஒரு செடியா வளர்க்குறோம். எப்படி வந்து துளசி வந்து இன்றியமையாத ஒரு விஷயமோ அந்த மாதிரி கற்பூரவள்ளியும் இன்றியமையாத ஒரு தெய்வீக ஆற்றல் பொருந்தியது. ஆனா நம்ம முன்னோர்கள் அதை வந்து நமக்கு அது ப்ராப்பரா சொல்லாம ஒரு செடி வீட்டுல இருந்தா நன்மையை பயிர்க்கும். எப்படி வந்து அத்தி மரம் வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரு ஊருக்கே உணவளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பூரவள்ளி வீட்டுல இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க கூட டக்குன்னு வந்து வாங்கிட்டு போவாங்க. சோ அதை வந்து குழந்தைக்கு வந்து இது பண்ணி விடுவாங்க. சோ நம்ம இதுல வந்து சித்தர்கள் முறைப்படி நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்மேட்ல நம்ம கொடுக்குறோம். கற்பூரவள்ளி செடியோட பவுடர் ஃபார்மேட்ல, அதாவது சித்தர் முறையில் நம்ம பண்ணது. அது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பொடின்னு நம்ம கொடுக்குறோம். அது ஒரே ஒரு பிஞ்ச் விளக்கேற்றும் போது ஒரு பிஞ்ச் போட சொல்றோம். சோ இந்த என்னால இந்த செடி வளர்க்க முடியாதுங்க, தண்ணி ஊத்த முடியாதுங்க அப்படின்றவங்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி தைலம், சந்தனாதி தைலம், இந்த ஐஸ்வர்ய பொடியை போட்டு விளக்கேற்றிக்கலாம். ஏன்னா வாசனை அந்த கற்பூர ஓமவல்லி வாசனை காட்டும், ஆனா போடும்போது வேற மாறும். அதுதான் சொன்னேன். சோ எந்த ஒரு விஷயமும், ஏன்னா நீங்க இந்த கொஸ்டின் கேட்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பொருள் கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு பேரை தான் நம்ம சொல்லல, அது வந்து ஒரு ஃபார்மேட்ல நம்ம மாத்துறோம். ஏன்னா சித்தர்களோட இதுல வந்து உப்புன்றது இன்றியமையாது. எல்லா இதுலயுமே உப்பு எடுக்க முடியும். அது வந்து புடம் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என் குரு வழியில அது புடம் போட்டு எடுத்து நம்ம பண்றது. ஸோ இந்த புடம் போடுறது ரொம்ப வீரியமா இருக்கும். நம்மளோட இடத்துல அந்த இது வந்து தனியா வாங்குறோம்னா 300 rupees வருது. ஒரு காம்போல வாங்குறோம், ஒரு சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்ய பொடி ஒரு காம்போல வாங்கினா 1500 ரூபாய் கிட்ட வருது. ஸோ எந்த இடத்துல நறுமணம் கமிழுதோ அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி நிரந்தரமா வாசம் செய்வாங்க. ஏன்னா மனுஷனுக்கு தேவை அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை, இந்த காலத்துல பணத்துக்கு மரியாதை. நம்மளோட வாழ்க்கை வந்து கடனை அடைக்கிறதுக்காக வாழ்றது மாதிரி ஆயிப்போச்சு. ஒவ்வொரு நாளுமே கமிட்மெண்ட் பேஸ்ல இன்னைக்கு நான் இவ்வளவு ரூபாய் இவளுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு அவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு பண்ணணும், இன்னைக்கு நான் வாடகை கட்டணும், இன்னைக்கு நான் பெட்ரோல் போடணும், அதுக்கே ஓடுறதாயிடுச்சு. நமக்கு தேவைக்கு போக எடுத்து வச்சது போக நம்ம தேவையே ஒவ்வொரு நாளும் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலையா ஆயிப்போச்சு. ஸோ அந்த நிலையை மாத்துறதுக்கு இந்த ஒரு செடி வளர்க்கலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு, அதை வாங்கியும் இறைவனுக்கு சமர்ப்பிச்சு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இலையை வச்சு அதுக்கு மேல வந்து நெய்வேதியம் வைக்கலாம், இல்ல தீபம் ஏத்தலாம், இல்ல தூபமா போடலாம். தூபம் போட்டா கூட சில பேருக்கு ஸ்மோக் ஒத்துக்காது. நான் ஆயில்ல வந்து டைல்யூட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல சித்தர் முறையில புடம் போட்டு எடுத்துருக்கோம். அதை ஒரு பிஞ்ச் போட்டு நம்ம விளக்கேத்துறதன் மூலியமா அந்த லக்ஷ்மி தேவியை நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம். அதனாலதான் சிருஷ்டி ஒளி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ இங்க கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, www.srishtioli.com. அதுல போனீங்கன்னா
நம்மளோட சிஸ்டி ஒலி சொந்தத்துல எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க உடனே ஆர்டர் பண்ணலாம். அதுக்குன்னு தனியா ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கறனால அதை உடனுக்குடனே மானிட்டர் பண்ணி உடனே இது பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் உங்களுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நேரில் வர கஸ்டமர் நம்ம பார்க்கணும், மெசேஜ் பார்க்க முடியல, சில நேரம் நெட்வொர்க் டவுன் ஆகிடுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை போக்குறதுக்காக நம்ம வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் உடனே எந்த பொருளாலும் அப் டு டேட் நீங்கள் எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம். நிச்சயமா கற்பூரவள்ளி செடிக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கா அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கும் புரிஞ்சுது, மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அற்புதமான இந்த கற்பூரவள்ளி செடியை எல்லாரும் வீட்டில் வளர்க்கணும். வளர்க்க முடியாதவங்க நம்ம சிருஷ்டி ஒளியில் அதனுடைய மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு செல்வ வளத்தை தரக்கூடிய அற்புதமான பதிவு அப்படின்னு. செல்வ வளம் மட்டும் இல்லக்கா, மன நிம்மதி, மன சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, அதுக்கப்புறம் எதிர்மறை விஷயங்கள் வீட்டுக்குள்ள வராது, வாஸ்து குறைய போக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் நம்ம ஐஸ்வர்ய பொடின்ற ஒரு சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிட்டோம். ஆனா இந்த ஒரு செடி ஃபார்மேட்ல வைக்கும்போது நீங்க மண் கலவை போடணும், அதை வந்து பராமரிக்கணும், காஞ்சி போன இலையை பிரிச்சு விடணும், எல்லாம் நிறைய ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஒரு செடி வளர்க்குறது நல்ல விஷயம் தான். முடிஞ்சவங்க அதை வளங்க, இல்லைன்றவங்க ஆன்மீக ரீதியில பொடியா வேணும்ன்றவங்க நம்ம கிட்ட வாங்கிக்கோங்க. நிச்சயமா அந்த பொடியும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நானும் சாய் பாலாஜி அவர்களும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.